மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட நினைவு நாள். சுப்பிரமணிய பாரதியாரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? நான் இது என்ன வேடிக்கை, அவர்கள் அர்த்தம் இல்லாமல் பாடும் பாட்டுக்கு நீங்க போய் இவ்வளவு மெச்சுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அருகில் இருந்த செல்லம்மா, அவர் சுபாவம் உனக்கு தெரியாதா? வீதியில மாரியம்மன் எடுத்துக்கொண்டு உடுக்கை அடிப்பவர் வந்தா அவர் கூத்தாடுறாரு, தன் நினைவே அவருக்கு கிடையாது. இப்போ சாயங்கால வேலை, கடற்கரை அலைகள்ல ஒலி, இதோட தாளம் போடும் அர்த்தம் இல்லாத பாட்டு கேட்க வேண்டுமா அப்படின்னு சொன்னாங்க. இத சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே பாரதி எழுந்தாரு. ஒரு பென்சில் காகிதம் எடுத்துக்கொண்டு அந்த செம்படவர்களிடம் போனார். அங்க இருந்த முதியவரிடம் செம்படவன் பாடும் பாட்டை அடியடியா எழுத சொன்னாரு. அதுல இருக்கிற பிழைகளை திருத்திக்கிட்டே எங்க கிட்ட வந்தாரு. நீங்க எல்லோரும் என்ன கேலி செஞ்சீங்க, இந்த பிரபஞ்சத்துடைய அடிப்படையை அந்த செம்படவன் தான் எனக்கு உபதேசம் செய்தார் அப்படின்னு சொன்னாரு பாரதியார். ஒரு சமயம் பாரதியோட வீட்டுக்கு அருகில ஒரு பாம்பாட்டி வந்தான். அவன் மகுடியை எடுத்து வாசிச்சான். குழந்தைகள் எல்லாமே கூடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. பாரதி பாம்பாட்டி வாசிப்பதை கூர்ந்து பார்த்துட்டே இருந்தாரு. கூட்டம் நிறைய கூடிடுச்சு. பாம்பாட்டிக்கு ஒரே சந்தோஷம். பாரதிக்கு என்ன தோணுச்சோ தெரியல, சட்டுன்னு தான் போட்டிருந்த அந்த மேலாடையை கழற்றி அவங்கிட்ட கொடுத்துட்டு வெறும் வேட்டியோட நின்னுட்டு இருந்தாரு. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த பாம்பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு பாரதிய வணங்கிட்டு போனாரு. மறுநாள் பாரதி வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கவிதையை எழுதி நண்பர்கள் கிட்ட காட்டினாரு. நேற்று பாம்பாட்டி மகுடியில் வாசித்தானே, அந்த மெட்ல பாரதி அந்த கவிதையை எழுதிருந்ததுதான் சிறப்பம்சமே. பாரதி கவிதைகளுக்காக கனவுலகில் மிதக்கல, தான் சந்தித்த பாமர மக்களிடமிருந்து தன் கவிதைக்கான கருப்பொருளை தேர்வு செஞ்சுக்கிட்டாரு. 1910 ஏப்ரல் மாதம் 4 அரவிந்தர் கப்பலில் புதுவைக்கு வந்தார். அவர் துறைமுகத்துக்கு சென்று பாரதியாரும் அவரது நண்பர்களும் வரவேற்றாங்க. அரவிந்தர் கிட்ட நெருங்கி பழகிய பாரதியார் அரவிந்தருடைய வாழ்க்கை வரலாறு, அவரது சொற்பொழிவுகள் விவரமாக கேட்டு எழுதினார். அரவிந்தருடைய கடல் அப்படிங்கிற ஆங்கில கவிதையை தமிழ்ல மொழிபெயர்த்தாரு. அரவிந்தருக்கு பாரதியார் தமிழ் கற்றுக் கொடுத்தாரு. அரவிந்தர் பாரதியாருடைய உதவியோட ஆழ்வார்களுடைய பாசுரங்களை மொழிபெயர்த்தாரு. அரவிந்தருக்கு சாம்பாரும் அப்பளமும் ரொம்ப பிடிக்குமா, அதை அவரும் விரும்பி சாப்பிடுவாராம். பாரதியோட மனைவி செல்லம்மாள் தன்னுடைய இல்லத்துல இருந்து சாம்பார் அப்பளம் இதையெல்லாம் அனுப்பியதா பாரதியாருடைய மகள் சகுந்தலா பாரதி பதிவு செஞ்சிருக்கிறாரு. அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய தந்தை வேதம் படிக்கிறதுக்காக சில நாட்கள் அரவிந்தருடைய மாளிகைக்கு போவாரு. இரவுல வீடு திரும்ப மாட்டார். சில சமயம் என்ன பண்ணுவாருன்னா, காலையில 6 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருப்பாரு. அரவிந்தருடைய சீடர்கள் எங்க வீட்டுக்கு சாம்பாரும் அப்பளமும் வாங்கி போவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முறை புதுச்சேரியில ஒரு குடிகாரர் நல்லா குடிச்சிட்டு